வணக்கம். நம்மளோட சிறகடிக்க அசிசரில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். முத்து போயிட்டுருக்கார், பிரேக்கும் பிடிக்க முடியல, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி முத்து வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் நம்ம எப்படியாச்சும் இடிச்சு நிப்பாட்டு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி முத்து வந்து நினச்சி பக்கத்தில் சோறு வச்சு நிப்பாட்டிடுறாரு. அதுக்கப்புறம் தான் முத்துக்கு தெரியாது, ஆஹா என்னடா இந்த போலீஸ்காரன் எங்கே நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி முத்து வந்து பார்த்துட்டு இருக்காரு. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் தான். அருண் வந்து இதுமாதிரி முத்து வந்து இடிக்கிறதா பார்க்குறாங்க. அப்புறம் அருண் வந்து வர வந்த உடனே யோ என்னையா குடிச்சு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி அருண் வந்து கேட்குறாரு. அப்போ வந்து முத்து வந்து சார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இந்த காரில் பிரேக் பிடிக்கல, வேறு வழியே இல்லாமல் நான் இடித்து நிப்பாட்டுற வேண்டிய நிலைமை வந்துருச்சு, ஆனால் நான் அப்படி பண்ணிட்டேன் சார், என் மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. அப்போ வந்து அருண் வந்து யோ நீ அதை எப்படி நான் நம்புறது அப்படி அருண் வந்து கேட்டுருக்காரு. அப்போ வந்து முத்து வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இந்த கார் இப்படியே தான் இருக்குது, நீங்கள் ஏறி ஓட்டி பாருங்கள், பிரேக் பிடிக்குதா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் வந்து சரி பார்த்து போகலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அருண் வந்து கேட்குறாரு. அப்போ வந்து முத்து வந்து சார் நான் பார்த்துட்டேன் சார், அது எப்படி என்ன ஆச்சுன்னே தெரில சார் அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. சரி யாராச்சும் கூப்பிட்டு ரிப்பேர் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லி அருண் வந்து சொல்லிட்டு போயிடாரு. போன உடனே என்னக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துவும் கால் பண்ணி இந்த மாதிரி மெக்கானிக்கை கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கார் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு, ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் பாருப்பா அப்படின்னு முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து அதே மாதிரி அந்த மெக்கானிக்கும் வராரு. வந்த உடனே இந்த கார் தானே கொஞ்சம் பாரு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவரும் பார்க்குறாரு. பார்த்த உடனே அண்ணே இந்த வயர் வேணும்ட்டே யாரோ கட் பண்ண மாதிரி இருக்குனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து என்னடா சொல்லிட்டு இருக்கேன், வேணும்ட்டே கட் பண்ண மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறாங்க, ஆமாண்ணே எனக்கு நல்லாவே தெரியும், வேணும்ட்டே கட் பண்ணதும் அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகுறதும் நல்லாவே வித்தியாசம் தெரியும், இது வேணும்ட்டே கட் பண்ண மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் வந்து இதை நினச்சிட்டு ஓகே இவன் சொன்னது உண்மைதான் போல், யாரோ கட் பண்ணியிருக்காங்க போல், யார் உன்னை கட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ அருண் வந்து நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அப்போ தான் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து வந்து சரி கொஞ்சம் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அருண் வரார். வந்த உடனே சரி நீ இதை வந்து சேதப்படுத்தியிருக்கேன், ஸோ பப்ளிக் அஃபென்ஸ் பண்ணியிருக்க, ஸோ அதுக்காக நீ ஃபைன் கட்டி ஆகணும், இந்த ஃபைனை மட்டும் கட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து சார் அது எப்படிங்க சார், நான் வேணும்ட்டே பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அருண் சொல்கிறாரு, இல்லை நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் கட்டிடுங்க அப்படின்னு சொல்லி அருண் சொல்லிட்டு இருக்காரு. அதேமாதிரி முத்துவும் கட்டிட்டாரு. உடனே என்னடா ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு முத்து வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து அவர் வந்து ரெடி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி ஸோ அவரும் காசு வாங்கிட்டு போயிடறாரு. போன உடனே முத்து வந்து இதுக்கு மேலே நம்ம சவாரிக்கு போனால் நம்ம வீட்டுக்கே போவோம், யார் அது பண்ணியிருப்பா, நம்ம வீட்டில் தான் நிப்பாட்டி வச்சோம், நம்ம தனியாக கூட எங்கேயும் நிப்பாட்ட வைக்கல, கரெக்டாக வீட்டிலேருந்து எடுத்த வண்டியை வேறு எங்கேயுமே நம்ம நிப்பாட்டவும் கிடையாது, யார் கட் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி முத்து வந்து நினச்சிட்டு இருக்காரு. அப்போ தான் முத்துக்கு சரி நம்ம வீட்டாண்ட போயிட்டு யோசிப்போம் அப்படின்னு சொல்லி முத்து வந்து போகிறாரு. போய் இறங்கின உடனே அங்கே எதிர் வீட்டில் கேமரா இருக்குது. ஓகே நம்ம அதை பார்த்தா ஏதாச்சும் சரியாக வரும், ஏன்னா இதே இடத்துல நான் காரை நிப்பாட்டி வச்சுருந்தேன், கரெக்டாக அந்த கேமரா அந்த கார் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது, எதுனாலும் தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லி முத்து வந்து நினச்சிட்டு அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் கேட்க போகிறாங்க. இந்த மாதிரி இந்த காரில் சில பிரச்சனை நடந்துருச்சு, இந்த மாதிரி உங்கள் கேமராலாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து சார் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து சரி அந்த ஃபுட்டேஜ் மட்டும் கொஞ்சம் இருந்தால் காமிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி அவர் எடுத்து முத்துக்கிட்ட கொடுத்த உடனே முத்துவும் ஃபோனில் பார்க்குறாரு. அப்போ தான் முத்துக்கு தெரிய வருது, ஓகே அப்போ இந்த விஷயம் பண்ண சிட்டி தான், நான் நினச்சதுக்கு சரியாக போச்சு, இந்த சிட்டி வந்து வெளில வந்திருப்பான், அதனால பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஆனால் இந்த பார்லமா எதுக்கு என்ன பழி வாங்குறதுக்காக சாவிலாம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முத்துக்கு டவுட் வருது. சரி என்னமோ ஏதோ நம்ம போயிட்டு என்னன்னு கேட்பான் அப்படின்னு முத்து வந்து உள்ள போறாரு. போன உடனே அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி முத்து வந்து கூட்டிட்டு இருக்காரு. அப்பா அந்த அண்ணாமலை சொல்கிறான், என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பா கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸுப்பா, இல்லைனா இப்போ நீங்கள் என்னை பார்த்துருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த அண்ணாமலை வந்து என்னடா ஆச்சு அப்படிலாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து முத்து வந்து ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டுருங்க. இதை வந்து ரோஹினி கேட்குறாங்க. கேட்ட உடனே அந்த சிட்டி என்ன பண்ணி தொலைச்சி வச்சனோ தெரில, இவன் வந்து இவன் இப்படி பேசிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி ரோஹினி வந்து பயத்துட வராங்க. முத்து வந்து எதுவுமே கண்டுக்காம சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அண்ணாமலை சேர்றா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த முத்து வந்து தெரிலப்பா யாரோ பிரேக்கை கட் பண்ணி விட்டுருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி ரோஹினியை மறைச்ச பார்த்து சொல்கிறாங்க. அப்போ வந்து ரோஹினி வந்து இன்னும் இவன் நம்மளை பார்த்து மறைச்சு பார்க்குறான் அப்படின்னு சொல்லி ரோஹினி வந்து மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை டேய் யாரா கட் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து விஜயா வந்து நீ கொஞ்சம் பார்த்து போயிருக்கலாம், கிளம்ப எல்லாத்தையும் பார்த்து தானே போவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து ஆமாம்மா நல்லா பார்த்து தான் போவேன், நீ கீழே நடந்த பிரச்சனைனால நான் எதுவுமே கண்டுக்காமல் அவசரமாக போயிட்டேன் அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து மீனா வந்து அதில் நீங்கள் பார்த்து போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி மீனா வந்து பயத்தில் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து மாமா நான் முந்தா நேற்று சொன்னேன் மாமா, இந்த மாதிரி அந்த கோவிலில் ஒரு சாமியார் இருந்தாங்க, அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி இவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அது இதுதான் போல அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜயா வந்து இவன் வேற நேரம் காலம் இல்லாமல் ஏதோ சொல்லிட்டு இருப்பா அப்படின்னு விஜயான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து சரி அதெல்லாம் இருக்கட்டும், யார் பண்ணான்னு சொல்லி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்குறாரு. அப்போ அந்த அண்ணாமலை யாராவது உனக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து தெரியாமல வந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்குறாரு. அப்போ அந்த அண்ணாமலை சார் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
கேட்குறாங்க. சரி சரி முத்து என்ன பண்ணுறாங்க, நான் சொன்னால் யாருக்கும் புரியாது, நான் வீடியோவே எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு முத்து வந்து வீடியோ எடுத்து எல்லாருக்குமே காமிக்கிறாங்க. அந்த வீடியோவில் ரோகிணி சாவி தூக்கி போடுறது அசால்ட்டாக கிளியராகவும் தெரியுது அந்த வீடியோவில். இதை வந்து விஜயா பார்க்குறாங்க. பார்த்தோன்னா அடி பாவி, என்ன எங்கள் வீட்டில் உள்ள ஆளுங்களை சாவடிக்க பார்க்குறியா, அப்படிப்பட்டவளா நீ, எனக்கு தெரியும் நீ அப்படிப்பட்டவ தான், ஆனால் இந்த அளவுக்கு நீ போக நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எங்க நான் சொன்னேன்ல உங்கள் அம்மாவும் நீங்களும் சேர்ந்து தான் இவளை வீட்டுக்குள்ளே விட்டீங்க சத்தியம் பண்ண வச்சு, சத்தியம்லாம் இவளுக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி இவகிட்ட போய் சத்தியம் வாங்கி இதுமாதிரி எதுவுமே தப்பு பண்ண மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கினீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அண்ணாமலை என்ன ரோகிணி என்ன நடந்துட்டு இருக்கு, எதுக்கு இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த முத்து இங்கே பாருங்க, எதுவுமே பண்ணாமல் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, நீங்கள் என்ன பழி வாங்க பார்க்குறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதுவும் இல்லாமல் முக்கியமாக என்ன டார்கெட் பண்ணுறதை பார்த்தா ஏதோ நீங்கள் உண்மை மறைச்சு வச்சிருக்கிற மாதிரி ஏதோ பெரிய உண்மை மறைச்சு வச்சிருக்கீங்க, அதை நான் கண்டுபிடிச்சிடணும்ன்ற பயத்தில் தான் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க கரெக்டாக அப்படின்னு முத்து வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ இந்த விஜய் வந்து என்னடா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து ஆமாம் நான் தான் இது தான் நான் தான் கண்டுபிடிக்கிறேன்ல, அதான் உண்மையான உண்மையாகவே கண்டுபிடிச்சிருவோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க, ஏய் உனக்கும் அந்த திருட்டு பையனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து டே மனோஜ் கொஞ்சம் பார்த்தே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் ஆமாம்மா இவ இப்படிப்பட்டவன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா, நம்ம வீட்டு ஆளுங்களே இந்த மாதிரி பண்ண வச்சிருக்கான், என் நைட்டு தூங்கும்போது கல்லை தூக்கி போட்டாலும் போடுவா போலமாவே அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து ரோஹிணி வந்து மனோஜ் ஏன் அப்படிலாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து ஏய் போதண்டி நடிப்பு எல்லாம் தெரிஞ்சிச்சுல, இதுக்கு மேலே நடிச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி விஜய் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாங்க ஆமாம்மா இப்படிப்பட நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜய் நான் சொல்கிறத மாதிரி கேள்வி பேசாமல் ஒரு டைவர்ஸ் கொடுத்துட்டு ஒரு வழியே இல்லை தொல்லையும் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து ஆமாம்மா நீங்கள் சொன்னது சரி தான், அது சம்மந்தமாக எதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து சரிறான் அந்த சிட்டி எதுக்கு ஒன்று இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து அதான்ப்பா அந்த சத்யாவை காப்பாற்ற போயிட்டு போலீஸ் வந்து பிடிச்சாங்களே அந்த கோவத்தில் தான் ஏதோ பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வந்து மீனா சொல்கிறாங்க என்னங்க அவன் எதுக்கு எடுத்தாலும் நம்ம இதுக்கே வரான், அதுவும் இல்லாமல் இந்த ரோஹிணி வர கூட்டு சேர்ந்து என்னென்ன விஷயம் பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து விடுமினா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அது என்ன கண்டுபிடிக்காம விட்டுற போகிறேன் அப்படின்னு முத்து வந்து ரோஹிணியை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து ஏய் எதுக்கு டியூட் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணி நினைக்கிறாங்க நம்ம இந்த விஷயத்த சொன்னோம்னா ஸோ முதல்ல இருந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி ஆனோம், அப்போ நம்ம மாட்டிப்போமே, இப்போ நம்ம என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரோஹிணி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஸ்ருதி வந்து இன்னும் ரோஹிணி எந்த அளவுக்கு போயிருக்கீங்கன்னா எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க நீங்கள், நான் கொஞ்சம் கூட நீங்கள் எந்த அளவுக்கு இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இப்படி பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ரவி வந்து அண்ணி என்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, நீங்கள் அப்படிலாம் பண்ணுற ஆள் கிடையாது, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ரவியும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து ஏய் என்னடா அண்ணி பேரை சொல்லி கூப்பிட்றா இவருக்கு மரியாதை வர கேட்குதா அப்படின்னு சொல்லி விஜயான் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு இதுக்கு மேலே நீ இந்த வீட்டில் இருக்காத வீட்டை விட்டு வெளில போயிடு அப்படின்னு சொல்லி விஜயான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் எப்படி வச்சுக்கோங்க. நன்றி வணக்கம்.